நின்றுருந்தீங்களா அந்த இடத்த பாருங்க. என்ன தெரியாமல் கால் தடிக்க விட்டு விழுந்துட்டேங்க. விழுந்து என்னாச்சு வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ண ஏரோப்ளைன். இந்த பீரங்கி சொன்ன பார்த்தீங்களா, உடுமலையோட திருப்பதி கோயில். உடுமலை திருப்பதியில் இருக்கிற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிறைய ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் கோலி ட்ரீ. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அமராவதி டேமில் சுற்றி பார்க்குறதுக்காகவும் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு ஃபிஷ் வாங்குறதுக்காகவும் போகிறோம். ஏன்னா இன்றைக்கி சண்டேங்கிறனால அமராவதி டேமில் மட்டும்தான் வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷஸ் வந்து கிடைக்கும். அப்போவே பிடிச்சி அப்போவே தருவாங்க, க்ளீன் பண்ணி தருவாங்க. நல்லாயிருக்கும். அதனால தான் அங்கே போயிட்டுருக்கோம். நான் போய் முடிச்சுட்டு அந்த இடம்லாம் உங்களுக்கு காட்டுறோம். பாய். A few moments later. ஹாய் ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா அமராவதி டேமுக்கு வந்துட்டோம். டேம் பாருங்கள், இந்த 8 கணவாய்க்குள்ளேருந்தால் தண்ணி வரும். மேக்ஸிமம் 3 இதில் தான் வரும். சம்டைம்ஸ் ஏதாவது ரொம்ப மழைக்காலம் அந்த மாதிரி டைமில் திறந்து விட்டாங்கன்னா 8மே வரும். இது வந்து நம்ம காமராஜர் கட்டினாங்க. இதோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக எனக்கு தெரியும், அதனால சொல்கிறதுக்கு நேரம் இல்லைனால விட்டுறலாம். எஸ்டிடின்னா வரலாறு தானே. அதுக்கப்புறம் இங்கேருந்து நான் அங்கே நின்றுருந்தேனுங்களா அந்த இடத்த பாருங்க. நின்றுட்டு தெரியாமல் கால் தடிக்க விட்டு விழுந்துட்டேங்க. விழுந்து என்னாச்சு இல்லை காய் என்னாச்சு. நான் அதுக்கப்புறம் என்ன எனக்கு நீச்சல் தெரிஞ்சுனா தப்பிச்சுக்கிட்டேன். எந்திரிச்சு அப்படியே சூறா படத்தில் தளபதி எகிரிட்டு வர மாதிரி நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ வாய்க்கால். இதுலேருந்து தண்ணி வரும். டேமில் தண்ணி அடைஞ்சா பார்த்தீங்கன்னா பகலில் அதிகாலை நேரத்துலலாம் வந்தால் இது வழியாக வந்து மான்கள்லாம் வந்து நம்ம வரும். மான்கள், சிறுத்தை, அப்புறம் என்னத்துல யானை, சிங்கம்லாம் வராது. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. டேமுக்கு மேலே பார்க்கணும்னா இந்த வழியாக தான் என்ட்ரி ஆகும். ஐஸ்கிரீம்லாம் தான் இல்லை, வெயில் அடிக்குது. அதான் அது மாதிரி ஏறல. இந்த டோலில் தான் நம்ம காசு கட்டிட்டு இருக்கோம். டோலுக்கு ரொம்ப நல்லவங்க. போகும்போது காசு சொன்னாலும் கேட்டாங்க. இப்போ நாங்கள் காசு கட்டிட்டு இருக்கோம். போகும்போது காசு அப்புறம் வந்து கொடுக்குறாங்க. நல்லங்க அக்கா ரொம்ப நல்லவங்க கைஸ். நாங்கள் போகும்போது எங்கள்கிட்ட சில்லறை இல்லை. சில்லறை கான்னு கேட்டாங்க. சில்லறை இல்லைப்பா, சில்லறை மாற்றி கொடுங்கன்னு சொல்லாமல் போய் மீன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் காசு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ண ஏரோப்ளைன். ஒரு ஏரோப்ளைன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் ஏரோப்ளைன். இது வந்து வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ணிட்டு இந்த பீரங்கி சொன்ன பார்த்தீங்களா, ஐயோ பயந்தாண்டா. எம்மா பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அப்தோட பெருசாக இருக்குது. சொன்னால வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ண பீரங்கி. ஆக்சுவலாக இது ஒரிஜினல் பீரங்கி. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நிறைய பீரங்கி யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். இது வந்து 230 பீரங்கி, அதுக்கான எழுத்து தான் இது.
அப்போ மேலே 40 போட்டிருக்காது. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். உங்களுக்கு தெரியல, குண்டு வரும். இதோட குண்டு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சைஸ் இருக்கும். இங்கே பார்த்துட்டிங்கன்னா பீரங்கால இப்படி தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர், உங்களுக்கு தெரியும். இந்த டயர் அது முன்னாடி இருக்கு, பின்னாடி. சாரிங்க, அது TN78 அந்த மாதிரி இருக்கும்ல, இந்த மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். நாங்கள் எப்பயாவது பொழுதுபோக்குன்னா இந்த வண்டி தான் எடுத்து ஓட்டிகிட்டு இருப்போம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இதை பொரிக்க போறீங்களா? எப்படி மடிச்சு ஃப்ரை பண்ணணும், அதெல்லாம் வறுக்கிறது. இவர் எப்படி தாங்க எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று இப்படி தான் பேசுவார். வந்து மீனுக்கு வந்து ஃபேஷியல் பண்ணிட்டு இப்போ மீன் ஃபேஷியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கல்யாண மேடைக்கு கொடுத்துருவோம். இப்போ வந்து ஃபேஷியல் பண்ணி முடிச்சுட்டு கல்யாண மேடைக்கு அனுப்புவோம். சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சாப்பாடு முக்கியம். சங்கத்துல உறுப்பினர் நீ, சாப்பாடு முக்கியமா? அப்போ பாத்ரூம்ல